said you cannot love God and money. நீ பணத்தையும் தேவனையும் நேசிக்க முடியாது என்று ஆண்டவர் No சொன்னார். man can serve two masters, he said in Luke 16:13. லூக்கா 16:13 எந்த ஒரு மனிதனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. There are lots of people today who say yes we can serve God and money. நாங்கள் தேவனையும் பணத்தையும் சேவிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய अनेक விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். They are saying Jesus Christ is a liar. இயேசு கிறிஸ்து ஒரு பொய்யர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். What he said in Luke 16:13 is not true. லூக்கா 16:13 சொல்லப்பட்டது உண்மை அல்ல என்று சொல்கிறார்கள். You can serve God and money. நீங்கள் தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். Look at all these preachers and look at all these people in many Christian churches, they are serving God and money. இன்றைக்கு பாருங்கள் अनेक பிரசங்கியார்களும் अनेक சபைகளில் உள்ள கிறிஸ்தவர்களும் அவர்கள் தேவனையும் சேவிக்கிறார்கள் பணத்தையும் சேவிக்கிறார்கள். How? எப்படி? Exactly like 2 Kings 17:33. 2 ராஜாக்கள் 17:33 சொல்லப்பட்டதுபடியே They fear Christ and serve their own gods. அவர்கள் கிறிஸ்துவுக்கு பயந்து தங்கள் சொந்த தேவர்களை சேவித்தார்கள். Obadiah was like that. ஒபதியா இப்படி தான் இருந்தான். He feared the Lord. It says in 1 Kings 18 verse 3. 1 ராஜாக்கள் 18:3 பார்க்கிறோம் அவன் கர்த்தருக்கு பயந்தான். But you ask him, Obadiah, if you fear the Lord, how are you living in Ahab's house and with all that compromise going on there? ஒபதியாவே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தால் இங்கே எப்படி நீ அந்த துர்மார்க்கமான ராஜாவினிடத்திலே நீ மேனேஜராக வேலை செய்ய முடியும்? You know he'll give a holy answer. நீங்கள் ஒரு பரிசுத்தமான பதிலை கொடுக்க முடியும். Brother, we have to be a witness also in Ahab's palace. ஆகாபுடைய அரண்மனையிலேயும் கூட நாம் சாட்சியா இருக்க வேண்டும் சகோதரரே. What witness? He was a compromiser. என்ன சாட்சி? அவன் ஒரு ஒத்தவேஷக்காரனா இருந்தான். Why was he living there? ஏன் அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான்? Because Ahab will give him a big fat salary every month. ஒவ்வொரு மாதமும் ஆகாப் அவனுக்கு நிறைய சம்பளத்தை கொடுத்து கொண்டிருந்தான். And he has to sign so many wrong statements. நிறைய பொய்யான வாசகங்களுக்கு அவன் கையெழுத்து போட வேண்டியிருந்தது. He will say, okay Lord, please forgive me, I have to do this, otherwise how can I earn my living? ஆண்டவரே நான் இந்த வேலையை செய்து பிழைக்கத்தான் வேண்டும், ஆகவே என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவன் பொய் பத்திரங்களிலே கையெழுத்து போட்டு கொண்டிருந்தான். He probably has to give money for Ayudha Puja there. அங்கே உள்ள ஆயுத பூஜைக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டும். Obadiah has to do all these things. உபதேச எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்தான். What to do, brother, otherwise we will lose our job. என்ன செய்யறது பிரதர், இல்லாவிட்டால் வேலை போய்விடும். First class compromiser. முதல் தரமான ஒத்தவேஷக்காரன். And when God wanted to bring fire down from heaven, you think he can use a man like Obadiah? வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பின பொழுது ஒபதியாவை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தேர்ந்தெடுப்பாரா? No. இல்லை இல்லை இல்லை. 1 Kings 19 verse 18. 1 ராஜாக்கள் 19:18 There were 7,000 more people like Obadiah in Israel. ஒபதியாவை போல இஸ்ரவேலிலே 7000 தீர்க்கதரிசிகள் மீதியாக இருந்தார்கள். 7,000 people. 7000 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். All compromisers. அவர்கள் எல்லாரும் All ஒத்தவேஷக்காரர்கள். like Obadiah. அவர்கள் எல்லாரும் ஒபதியாவை போல ஒத்துப்போகிறவர்களாக இருந்தார்கள். Lot. அல்லது எல்லாரும் லோத்தை போல இருந்தார்கள். But when God wanted to bring fire down from heaven, he could not use even one of these 7,000 people. தேவன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின பொழுது இந்த 7000 தீர்க்கதரிசிகளிலே ஒருவரை கூட தேவன் பயன்படுத்த முடியவில்லை. He could use only one man. ஒரே ஒரு மனிதனை தான் தேவன் பயன்படுத்த முடிந்தது. It is the same today. அதே போல தான் இன்றைக்கும். There are 7,000 believers. 7000 விசுவாசிகள் இருக்கிறார்கள். Like Obadiah. ஒபதியாவை போல. They are seeking their own. அவர்கள் தனக்கானவைகளையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள். What is the minimum I have to do to get to heaven? நான் பரலோகத்துக்கு எப்படியாவது போவதற்கு குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும்? What is the maximum I can do to enjoy myself on earth? இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை சுகபோகமாய் அனுபவிப்பதற்கு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? I will help the Lord's servants. நான் தேவ ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வேன். When the Lord's servants come to my town, I will take them for a meal. I will give them a room to stay. தேவ ஊழியர்கள் இந்த ஊருக்கு வரும் பொழுது என்னுடைய வீட்டிலே அவர்களை கூப்பிட்டு ஒருவேளை ஆகாரம் கொடுப்பேன், தங்குவதற்கு வசதி செய்வேன். 1 Kings 18 verse 4. 1 ராஜாக்கள் 18:4 Obadiah took 100 servants of the Lord and hid them and gave them food. ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களுக்கு அவன் ஆகாரம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பராமரித்து வந்தான். He was a rich man. அவன் மிகுந்த பணக்காரன். He could give food to 100 servants of the Lord. தேவனுடைய 100 ஊழியக்காரர்களுக்கு அவன் தண்ணீரும் ஆகாரமும் அப்பமும் ஆகாரமும் கொடுத்தான். You think you can bribe God by giving a meal to God's servant? தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுத்து தேவனுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்க முடியுமா? You think you can bribe God by giving a room in your big palace to God's servant? நீங்கள் வசிக்கிற பெரிய அரண்மனையிலே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு அறையை தங்க கொடுப்பதன் மூலமாக தேவனுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்க முடியுமா? You know what Elijah told Ahab? எலியா ஆகாபுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? Chapter 17 verse 1. 1 Kings 17:1. 1 ராஜாக்கள் 17:1 I live before the Lord.
தேவனுக்கு முன்பாக நான் வாழுகிறவன். That was the secret of Elijah's life. எலியாவின் வாழ்க்கையின் ரகசியம் இதுதான். He lived before God. அவன் தேவனுக்கு முன்பாகவே He வாழ்ந்தான். did not want Ahab's support. அவனுக்கு ஆகாபுடைய தாங்கல்கள் எல்லாம் தேவையில்லை. And there are a very few servants of God like that today. இன்றைக்கு இது போல மிக சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். They don't want the support of some politician sitting on the platform like Ahab. ஆகாபை போல தங்களுடைய மேடையிலே அரசியல்வாதிகள் உட்கார்ந்து கொண்டு என்னை தாங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதில்லை. இல்லை. Do you think Elijah would have a meeting with Ahab sitting there to support him? எலியா தன்னை தாங்கும்படியாக ஆகாபை கூட்டி உட்கார வைத்துக் கொண்டு எலியா கூட்டம் நடத்துவானா? Idol worshipper. விக்கிரக ஆராதனைக்காரன். Ahab would have nothing, Elijah would have nothing to do with him. எலியா ஆகாபோடு கூட அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, ஒரு உறவும் இல்லை. But this other type of believer, Obadiah, ஆனால் ஒபதியாவை போல உள்ள விசுவாசிகள், who has no real fear of God, அவர்களுக்கு உண்மையான தேவனுக்கு பயப்படக்கூடிய does பயம் இல்லை. not live before God's face. அவர்கள் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ He கற்றுக்கொள்ளவில்லை. is only trying to please his master Ahab so he can get money. எப்படியாவது பணம் நமக்கு வேண்டும், ஆகவே ஆகாபை காக்கா பிடித்துக் கொண்டே He இருக்கிறார். believes Ahab is almighty. ஆகாப் தான் சர்வ வல்லவன் என்று எண்ணுகிறான். And I must please Ahab, otherwise he will not support me in my work. ஆகாபை எப்படியாவது நான் பிரியப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அவர் என்னுடைய வேலையை தாங்க மாட்டார். And there are preachers like that today. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். Brother, we must get the support of these idol worshipping politicians, otherwise they will trouble us. இந்த விக்கிரக ஆராதனை செய்கிற அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை, இல்லாவிட்டால் நமக்கு பிரச்சனை கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். Obadiah was like that. ஒபதியா அப்படிப்பட்டவனாய் இருந்தான். He had a job there also. அங்கே அவனுக்கு ஒரு வேலையும் But what இருந்தது. about Elijah? ஆனா எலியாவை குறித்து He said, I live before God. நான் தேவனுக்கு முன்பாக What வாழுகிறவன். are you, Ahab? You are a speck of dust before my master God. ஆகாபே நீ யார்? என்னுடைய எஜமானாகிய தேவனுக்கு முன்பாக நீ ஒரு தூசி என்று சொல்கிறான். Where are the prophets in India like that today? இன்றைக்கு இந்திய தேசத்திலே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எங்கே இருக்கிறார்கள்? Where are the prophets in Tamil Nadu like that today? இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறார்கள்? That is why the church is suffering. ஆகவே தான் இன்றைக்கு சபைகள் That's why கஷ்டப்பட்டு God's கொண்டிருக்கிறது. people are going astray. ஆகவே தான் தேவ ஜனங்கள் வழி விலகி சென்று That is கொண்டிருக்கிறார்கள். why God's people are not prepared for the second coming of Christ. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கென்று தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தமாக்கப்படவில்லை. If the Lord is God, follow him. தேவன் உங்களுக்கு தேவனால் அவரை பின்பற்றுங்கள். If these politicians and money are your God, follow them. அல்லது இந்த அரசியல்வாதிகளும் பணமும் உங்களுக்கு தேவனால் அவர்களை பின்பற்றுங்கள். You have to make a choice. நீங்கள் தான் இந்த தேர்வு செய்ய வேண்டும். But you cannot say that the choice was not put clearly before you. ஆனால் எனக்கு முன்பதாக இப்படி தெளிவாக யாருமே சொல்லவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. You know what John the Baptist preached? யோவான் ஸ்நானன் எதை பிரசங்கித்தான் தெரியுமா? He preached repentance. அவன் மனந்திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். When he baptized people, ஜனங்களுக்கு he ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது baptized people unto repentance. அவன் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை That's கொடுத்தான். how he prepared people for the coming of the Lord. இப்படி தான் ஆண்டவருடைய வருகைக்காக ஜனங்களை You know ஆயத்தப்படுத்தினான். how the church is to prepare people for the coming of the Lord today? இன்றைக்கு சபையானது எப்படி ஜனங்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும்? Preaching repentance. மனந்திரும்புதலை பிரசங்கித்து Repent, turn from sin. பாவத்தை விட்டு மனந்திரும்பு. Turn from your sin. உன்னுடைய பாவத்தை விட்டு மனந்திரும்பு. Don't think God has blessed you because you got a lot of money. நீ அதிகமாய் பணத்தை வைத்திருக்கிறபடினாலே தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தப்பு கணக்கு போட்டு Who are விடாதே. the people who got maximum money in this country today? இன்றைக்கு இந்த தேசத்திலே அதிகபட்சமான பணத்தை வைத்திருக்கிறவர்கள் யார் தெரியுமா? Crooked businessmen, ஏமாற்று வேலை செய்கிறதான தொழிலதிபர்கள், film stars who are teaching sexual evil in the cinemas to the whole country. இந்த முழு தேசத்துக்கும் சினிமாவின் மூலமாக பாலியல் இச்சைகளை குறித்து போதிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள், And crooked politicians. ஊழல் செய்கிறதான அரசியல்வாதிகள். These are the three richest people in the country today. இன்றைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த மூன்று கூட்டத்தார் தான். Do you think becoming wealthy is the mark of God's blessing? ஒரு பணக்காரனாய் மாறுவது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்று எண்ணுகிறீர்களா? Then the most blessed people today are the crooked politicians. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாராக இருக்க முடியும்? ஏமாற்று செய்கிறதான அரசியல்வாதிகள், And the rich businessmen, தொழிலதிபர்கள், and the sexy film stars. இங்கே பாலியல் இச்சையை தூண்டக்கூடியதான விதத்தில் நடிக்கக்கூடியதான சினிமா நட்சத்திரங்கள். All the wealth that you have is not even 10% of those fellows' wealth. அவருடைய சொத்தை பங்கிட்டு பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து அதிலே 10% கூட So if கிடையாது. you say God has blessed you with prosperity, you have to say God has blessed those people with 10 times more prosperity for all the wicked things they do. ஆகவே எனக்கு இருக்கிற செழிப்பு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் என்று சொன்னால் உங்களை காட்டிலும் அவர்கள் 10 மடங்கு அதிகமாக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். That's not the mark of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அது அடையாளமே அல்ல. If God blesses you, you'll become like Jesus Christ. நீங்கள் தேவனாலே ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவை போல மாறுவீர்கள். You will become holy. நீங்கள் பரிசுத்தவானாய் You will மாறுவீர்கள். become
become humble, நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் your மாறுவீர்கள். heart will be filled with love even for your enemies. உங்களுடைய சத்துருக்களை கூட சிநேகிக்கும்படியாக உங்களுடைய இருதயமானது தேவ அன்பினாலே நிரப்பப்படும். You'll be able to forgive people who crucify you. உங்களை சிலுவையில் அறைகிறவர்களை நீங்கள் மன்னிக்க முடியும். You'll be able to forgive a Judas who steals your money. உங்களுடைய பணத்தை திருடுகிற யூதாசை மன்னிக்க முடியும். You won't live for money, you'll live for God. நீங்கள் பணத்துக்காக வாழாமல் தேவனுக்காக You வாழுவீர்கள். won't seek the honor of Herod, you'll seek the honor of your father. ஏரோதுடைய கனம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய தகப்பனுடைய கனம் தான் எனக்கு தேவை என்று When தேடுவீர்கள். Jesus conducted a meeting, இயேசு ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது he did not have Herod sitting there behind him supporting him. அவருக்கு பின்னாக ஏரோதை எல்லாம் உட்கார வைத்து என்னுடைய உழைத்தை தாங்குங்கள் என்று கேட்கவில்லை. He did not have Right Reverend Annas and Caiaphas sitting there to support him in his ministry. அவருடைய உழைத்தை தாங்கும்படியாக அண்ணா காய்பா போன்றவர்களை அங்கே உட்கார வைக்கவில்லை. இல்லை, he didn't want their support. அவருடைய தாங்குதல் எனக்கு தேவை He என்று was சொன்னார். anointed with the Holy Spirit அவர் பரிசுத்தாவினாலே அபிஷேகிக்கப்பட்டவராய் and he இருந்தார். preached repentance. மனம் திரும்புதலை பிரசங்கித்தார். He didn't tell people how to become rich. எப்படி பணக்காரர்களாய் மாற முடியும் என்று பிரசங்கிக்கவில்லை. He told people how to become holy. எப்படி பரிசுத்தவனாய் மாற முடியும் என்று That's what பிரசங்கித்தார். John the Baptist preached. இதைத்தான் யோவான் ஸ்நானன் பிரசங்கித்தார். And we read in Matthew 3:7, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். when the rich Pharisees and Sadducees, lovers of money, came to him அங்கே பணத்தை நேசிக்கிறதான பணக்கார பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவிடத்திலே வரும்பொழுது for baptism, ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்தார்கள். to John the Baptist, யோவான் ஸ்நானம் இடத்திலே வந்தார்கள். John the Baptist said, யோவான் ஸ்நானன் சொன்னான், you can't bribe me to baptize you with all your money. உங்களுடைய பணத்தை எல்லாம் வைத்து எனக்கு லஞ்சம் கொடுத்து நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று எண்ணாதீர்கள். Turn from sin, you snakes. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். Let me see some fruit in your life to live that you're living a holy life. நீங்கள் மனம் திரும்பினதற்கு கேட்டதான கனிகளை நான் பார்க்கட்டும். My brothers and sisters, சகோதர சகோதரிகளே, do you want to be ready for the coming of the Lord? தேவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று Listen to விரும்புகிறீர்களா? these words. இந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். If Jesus Christ is God, follow him. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவனானால் அவரை பின்பற்றுங்கள். If money is God, live for that. பணம் உங்களுக்கு தேவனானால் அதற்காக But வாழுங்கள். you cannot serve both. நீங்கள் இரண்டுக்கும் ஊழியம் செய்யவே முடியாது. Don't just be happy with learning to clap and sing and have musical instruments to praise the Lord. ஆகவே தேவனை ஆராய்ப்பதற்கு இசைக்கருவிகளை எல்லாம் வைத்து கைத்தட்டி பாட்டு பாடுவதனாலே சந்தோஷம் அடைந்து விட வேண்டாம். Don't fear God and serve your own gods. நீங்கள் தேவனுக்கு பயந்து உங்கள் தேவர்களை சேவிக்க வேண்டாம். Don't say Abraham is your father. ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் என்று Don't நீங்கள் சொல்ல say வேண்டாம். so and so great man of God is our leader. இப்படிப்பட்ட பெரிய தேவ மனிதன் எங்களுடைய தலைவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். There are people saying that today. இன்றைக்கு இப்படியும் ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். We belong to such and such a church. The leader is such and such a mighty man of God. நான் இந்த சபையை சேர்ந்தவன், இந்த சபையுடைய தலைவர் இவ்வளவு பெரிய தேவ மனிதர். That's what these Pharisees said. இந்த பரிசேயர்கள் அப்படிதான் சொன்னார்கள். John the Baptist said, let me see some fruit in your life for repentance. முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்க்கட்டும் என்று How சொன்னார். could he speak like this? எப்படி இப்படி வாழ முடியும்? Because he didn't want anybody's money. அவன் எப்படி பிரசங்கித்தான்? யாருடைய பணமும் அவனுக்கு தேவையில்லை. Because he was willing to live a simple life. அவன் எளிமையான வாழ்க்கையை வாழ ஆயத்தமாய் He இருந்தான். didn't want anybody's honor. யாருடைய கனமும் அவனுக்கு He தேவையில்லாதது. wanted to be great in the sight of the Lord. தேவனுடைய பார்வையிலே பெரியவனாய் இருக்க I விரும்பினான். want to say to you young people, எங்கே இருக்கிற வாலிபர்களாக உங்களுக்கு சொல்லுகிறேன், brothers and sisters, சகோதரர்களே சகோதரிகளே, let God fill you with his Holy Spirit. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களை Be நிரப்பட்டும். a witness for Christ in India, in Tamil Nadu. இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் வாழ்ந்து விடு. God needs you. தேவனுக்கு நீங்கள் தேவை. Once, some years ago, சில வருஷங்களுக்கு முன்பதாக I said, Lord, நான் ஆண்டவரே என்று சொன்னேன். there are 100 crore people in India. இந்தியாவிலே 100 கோடி மக்கள் உண்டு. Where are the prophets? தீர்க்கதரிசிகள் எங்கே? Don't you love India? இந்தியாவை ஆண்டவரை நீ நேசிக்கவில்லையா? You know what the Lord said to me? ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? I called many young people to be prophets in this land. இந்த தேசத்திலே अनेक வாலிபர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்கும்படி அழைத்தேன். But most of them have fallen away. ஆனால் அவர்களில் அநேகர் விழுந்து விட்டார்கள். Some went after money. சிலர் பணத்துக்கு பின்னாக போய் Some விட்டார்கள். joined some Western Christian organizations. சிலர் மேற்கத்திய கிறிஸ்தவ நிறுவனங்களில் சேர்ந்து விட்டார்கள். Some married the wrong person. சிலர் தவறான நபரை திருமணம் செய்து விட்டார்கள். And some became legalists who are polishing the outside of the cup. சிலர் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமே சுத்தமாக்கி கொண்டிருக்கிறதான பரிசேயர்களாய் மாறிவிட்டார்கள். Wearing white dress and acting very holy. வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு பரிசுத்தவானை போல காட்சியளிக்கிறார்கள். Very few people like Elijah live before God. எலியாவை போல ஒரு சில ஜனங்களே தேவனுக்கு முன்பாக I say to வாழ்கிறார்கள். you young people, வாலிபர்களே, இளம் வாலிபர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், God needs you. தேவனுக்கு நீ தேவை. Don't be a minimum type of Christian. குறைந்தபட்சம் தேவனுக்கு என்ன செய்யலாம் என்ற கிறிஸ்தவனை போல இருக்க வேண்டாம். Maximum Christian. நான் அதிகபட்சம் தேவனுக்காக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய். Let's pray. நாம் ஜெபிப்போம். While our heads are bowed in prayer, ஜெபத்திலே நம்முடைய எல்லாருடைய தலைகளும் வணங்கி இருக்கும் பொழுது just for a few moments, ஒரு சில be நிமிடங்கள் silent before God. தேவனுக்கு முன்பாக அமைதியாய் நாம் இருப்போம். Say, Lord, ஆண்டவரே, I want to live for you. நான் உமக்காக வாழ வேண்டும். The coming of Christ is near.
இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. I want to be ready. நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். I want to live the maximum for you. ஆண்டவர் உமக்கென்று அதிகபட்சமாய் நான் வாழ வேண்டும். Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen.